வணக்கம். திரையரங்கம் மா. இது ஒரு இந்தி திரைப்படம். இந்த திரைப்படத்தின் கதாநாயகி கஜோல். இந்த திரைப்படத்தை தயாரித்திருப்பவர் அஜய் தேவ்கன். இவர் ஜீ நிறுவனத்துடன் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷால் ஃபியூரியா. இந்த திரைப்படம் திடுக்கிடக்கூடிய பல சம்பவங்களை கொண்ட திகில் திரைப்படம். கொல்கத்தாவில் சுபாங்கர் என்ற வசதி படைத்த மனிதர் தன்னுடைய மனைவி அம்பிகாவுடனும் தன்னுடைய 12 வயது மகளான ஸ்வேதாவுடனும் சந்தோஷமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். வயதான தந்தை காலமாகிவிட்டார் என்ற அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அவருக்கு வந்து சேர்கிறது. அதைத் தொடர்ந்து தன்னுடைய சொந்த கிராமமான சந்திராபூருக்கு அவர் மட்டும் செல்கிறார். அந்த கிராமத்திற்கு சென்று தன்னுடைய தந்தையினுடைய இறுதிச் சடங்குகளை முழுமையாக முடித்துவிட்டு அங்கிருந்து கொல்கத்தாவிற்கு திரும்பி வரலாம் என்று தன்னுடைய காரில் அவர் பயணமாகி வந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆலயம் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மரத்தினுடைய வேர்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவரை இறுக பற்றி தங்களுடைய இறுக்கமான பிடிக்குள் அவரை சிக்க வைத்து அந்த மரத்தினுடைய வேர்கள் காருக்குள் அமர்ந்திருக்கக்கூடிய சுபாங்கரை இந்த உலகத்தை விட்டு போக வைக்கின்றன. அவர் காரில் அமர்ந்த நிலையிலேயே மரணத்தை தழுவுகிறார். தன்னுடைய கணவன் இறந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்த பிறகு அம்பிகா தன்னுடைய மகளுடன் அந்த கிராமத்திற்கு விரைகிறாள். இதுவரை அந்த கிராமத்தை அவள் பார்த்ததே இல்லை. தங்களுடைய பூர்வீக வீடான அரண்மனையை போல் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை அவள் பார்க்கிறாள். பல திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த கிராமத்தில் அடுத்தடுத்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அந்த கிராமத்தை சேர்ந்த பல சிறுமிகள் தங்களுடைய வீடுகளிலிருந்து காணாமல் போகின்றனர். அந்த காணாமல் போன சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்பதை அவளாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவளுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏழை சிறுமியான தீபிகா காணாமல் போகிறாள். அதற்கு பிறகு அவளுடைய சொந்த மகளான ஸ்வேதாவும் காணாமல் போகிறாள். இப்படி பல சிறுமிகள் மறைந்து போவதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய திடுக்கிடக்கூடிய உண்மைகள் என்ன? இந்த சிறுமிகள் இப்படி காணாமல் போவதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இறங்கி அதற்கான முயற்சியில் அம்பிகா துணிச்சலாக இறங்குகிறாள். இரவு நேரத்தில் கையில் டார்ச் விளக்கை வைத்து கொண்டு தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் பயணித்து பல உண்மைகளை கட்டாயம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரே இலக்கை மனதில் வைத்து கொண்டு அவள் செயல்படுகிறாள். அவள் கடுமையாக முயற்சி செய்ததற்கு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் பின்விளைவு கிடைக்காமல் போகுமா? இந்த மர்ம சம்பவங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய மனிதன் யார் என்பதை அவள் தெரிந்து கொள்ள நேரும்போது அவள் மட்டுமல்ல, இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் மட்டுமல்ல, படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாம் கூட அதிர்ச்சி அடைகிறோம். அவளுடைய கடுமையான முயற்சிகளின் விளைவாக காணாமல் போன அந்த கிராமத்து சிறுமிகள் அனைவருமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மீண்டும் கிராமத்திற்கு வந்து தங்களுடைய பெற்றோர்களுடன் இணைகின்றனர். அவளுடைய பக்கத்து வீட்டில் குடியிருந்த தீபிகா என்ற சிறுமியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேர்கிறாள். அம்பிகாவினுடைய 12 வயது மகளான ஸ்வேதா இக்கட்டான நிலையில் சிக்கி கிடக்க தன் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல்
அம்பிகா கடுமையாக போராடி தன்னுடைய மகளையும் விடுவித்து கொண்டு வந்து சந்தோஷமான ஒரு சூழலை உண்டாக்குகிறாள். இதுதான் மா திரைப்படத்தின் கதை. அம்பிகா என்ற அந்த அருமையான கதாபாத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடித்து தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு 100% உயிர் தந்திருப்பவர் கஜோல். கஜோல் படம் முழுக்க நடிப்பில் ஆட்சி செய்திருக்கிறார் என்றே கூறலாம். சுபாங்கர் கதாபாத்திரத்தில் அம்பிகாவின் கணவனாக சில காட்சிகளே வந்தாலும் அருமையாக நடித்திருக்கிறார் இந்திரா நீல். அம்பிகாவின் மகள் ஸ்வேதாவாக நடித்திருப்பவர் கேரின் சர்மா. இந்த சிறுமி தான் நடித்திருக்கக்கூடிய காட்சிகளில் இயல்பாக நடித்து நம்முடைய கைத்தட்டல்களை பெறுகிறார். ரூப்கதா சக்கரவர்த்தி இவர்தான் பக்கத்து வீட்டு சிறுமியான தீபிகா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். இந்த சிறுமி படத்தில் மிகவும் சிறப்பாக இயல்பாக எந்த விதமான செயற்கைத்தனமும் இல்லாமல் பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார் என்று கூறுவதை விட தீபிகா என்ற அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். ரோனித் போஸ் ராய் இவர்தான் ஜாய் தேவ் என்ற படம் முழுக்க வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். படத்தினுடைய பிற்பகுதியில் இவர் வரக்கூடிய காட்சிகள் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய காட்சிகளாக அமைந்திருக்கின்றன. இந்த காட்சிகளில் அந்த கதாபாத்திரத்திற்கு எப்படி நடித்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இவர் ஆழமான முத்திரையை பதித்திருக்கிறார். புஷ்கர் சிங் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட ஒரு திகில் திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது நமக்கே தெரியும். அதை இந்த ஒளிப்பதிவாளர் நன்கு புரிந்து கொண்டு தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக செய்திருக்கிறார். சந்தீப் பிரான்சிஸ் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். படம் பார்ப்போரை நடுங்க வைக்கக்கூடிய அளவிற்கு திடுக்கிடும் காட்சிகளை கொண்ட திரைப்படம். இதில் பட தொகுப்பாளருடைய பங்கு பெரிய அளவில் இருக்க வேண்டும். அதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த எடிட்டர் தன்னுடைய பங்களிப்பை அருமையாக செய்திருக்கிறார். சாய்வின் கோட்ராஸ் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர். திடுக்கிடும் காட்சிகளை கொண்ட ஒரு திரைப்படத்தை எந்த அளவுக்கு அருமையான திரைக்கதையுடன் அமைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இவர் ஒவ்வொரு காட்சியையும் ஒரு சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல அமைத்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியானது. இந்த திரைப்படத்தில் திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட சம்பவங்கள் ஏராளமாக இருக்கின்றன. இந்த சம்பவங்களை நம் மனதில் ஆழமாக பதிய வைப்பதற்கு இந்த படத்தினுடைய இயக்குனரான விஷால் ஃபியூரியா கடுமையாக உழைத்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகளில் திடுக்கிடக்கூடிய சம்பவங்கள் வரும்போது படத்தில் இடம்பெறக்கூடிய பிரம்மாண்டமான மரங்களுடைய வேர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இறுக முறுக்கி சிறுமிகளுக்கு எப்படிப்பட்ட அதிர்ச்சி தரக்கூடிய பாதிப்புகளை உண்டாக்கி தப்பித்து போக முடியாத அளவிற்கு ஒரு சூழலை எப்படி உண்டாக்குகின்றன என்பதை படத்தில் மிக அருமையாக காட்சிகளை அமைத்து படமாக்கி இருக்கிறார். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் ஆன்மீக எண்ணத்தை புகுத்தி காளியை வழிபட்டு காளிக்கு பூஜை செய்வதன் மூலம் எப்படிப்பட்ட சந்தோஷமான முடிவு உண்டாகிறது. இதுவரை நரக வேதனைகளை அனுபவித்து கொண்டிருந்த அந்த கிராமத்து மக்களுக்கு எப்படிப்பட்ட சந்தோஷம் அளிக்கக்கூடிய இனிய தருணம் உண்டாகிறது என்பதை நம் மனதில் பதியக்கூடிய அளவிற்கு இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் விஷால் ஃபியூரியா புரிய வைக்கிறார். திடுக்கிடும் சம்பவங்களை கொண்ட திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மா என்ற இந்த இந்தி திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு அது ஒரு இனிய மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக கட்டாயம் இருக்கும்.